முருகப்பெருமான் என்பவர் சிவன் பார்வதியின் மகன். கார்த்திகேயன், சண்முகன், சுப்பிரமணியன், குமாரன், செல்வவேல் முருகன் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். அவர் தமிழ் மக்களின் குலதெய்வம். அவரது முழு வரலாறும் கந்த புராணம் எனும் நூலில் விரிவாக உள்ளது. மிக பழங்காலத்தில் தரகாசுரன், சூரபக்தன், சிங்கமுகசூரன் ஆகிய 3 அசுர சகோதரர்களும் மிகுந்த தவம் செய்து பிரம்மனிடம் பல வரங்களை பெற்றனர். இவர்கள் தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமையாக துன்புறுத்தினர். குறிப்பாக சூரபக்தன் மிகவும் வலிமை மிக்கவனாக இருந்தான். அவனால் தேவர்கள் வானுலகத்திலிருந்து துரத்தப்பட்டனர். இந்திரன், வருணன், அக்கினி, வாயு போன்ற தேவர்கள் அனைவரும் கைலாய மலையிலுள்ள சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். சிவபெருமான் தேவர்களின் துயரத்தைக் கண்டு உலகத்தை காக்க ஒரு மகனை பெற முடிவு செய்தார். அவர் தனது மனைவி பார்வதி தேவியுடன் தியானத்தில் இருந்தபோது தன் 6 முகங்களால் பார்வதியை பார்த்தார். அப்போது அவரது நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பெரிய தீப்பொறிகள் புறப்பட்டன. இந்த 6 தீப்பொறிகளும் வானத்தில் பயணித்து கங்கை நதியில் விழுந்தன. கங்கை தேவி அவற்றை தாங்க முடியாமல் அவற்றை கங்கை முனிவர்களின் மனைவியான 6 கார்த்திகை பெண்களிடம் கொண்டு சேர்த்தாள். ஒவ்வொரு கார்த்திகை பெண்ணிடமும் ஒரு அழகிய ஆண் குழந்தை உருவானது. 6 பெண்களும் 6 குழந்தைகளை அன்புடன் வளர்த்தனர். ஒரு நாள் பார்வதி தேவி அங்கு வந்து 6 குழந்தைகளையும் ஒன்றாக அணைத்தாள். உடனே அந்த 6 குழந்தைகளும் ஒன்றிணைந்து 6 முகங்கள், 12 கைகள், ஒரே உடல் கொண்ட சண்முகன் என்ற தெய்வீக குழந்தையாக உருவாகினார். இவரே முருகன் என்று அழைக்கப்பட்டார். முருகன் சிறு வயதிலேயே அற்புதமான வீரத்தையும் அறிவையும் காட்டினார். அவர் பல முனிவர்களிடம் வேதங்கள், சாஸ்திரங்கள், போர்க்கலைகள் ஆகியவற்றை கற்றார். சிவபெருமான் 2 மகன்களுக்கும் ஒரு பழத்தை பரிசாக கொடுத்தார். உலகத்தை முழுவதும் சுற்றி வருபவனுக்கு இந்த பழம் என்றார். விநாயகர் உடனே தன் தாய் தந்தையை ஒரு முறை வலம் வந்து பழத்தை பெற்றார். முருகன் உலகத்தை சுற்றி வருவதற்கு முன்பே நீயே உலகம், நானே உலகம் என்று உணர்ந்த தந்தை தாயை வலம் வந்து பழத்தை பெற்றார். இது பழம் கதை என்று பிரசித்தம் பெற்றது. சிவபெருமான் முருகனுக்கு வேல் என்னும் தெய்வீக ஆயுதத்தை அருளினார். இந்த வேல் அறிவு, வீரம், ஒளி ஆகியவற்றின் சின்னம். முருகனுக்கு 2 திருமணங்கள் நடைபெற்றது. தேவசேனை மணம். தேவலோக தலைவன் இந்திரன் தன் மகள் தேவசேனையை முருகனுக்கு மணம் முடித்தான். இந்த திருமணம் தேவலோகத்தில் நடைபெற்றது. வள்ளி மணம். முருகன் ஒரு நாள் வேட்டையாட சென்றபோது வள்ளி எனும் அழகிய வேடகுல பெண்ணை சந்தித்தார். அவர் வேடன் உருவம் எடுத்து பல சோதனைகளுக்கு பின் வள்ளியை மணந்தார். இந்த திருமணம் மிகவும் பிரபல்யமானது. சூரபக்தன் தேவர்களை அடிமைப்படுத்தியிருந்தான். முருகன் தேவர்களின் சேனாதிபதி படைத்தலைவரானார். பெரும் படையுடன் சென்றார் முருகன். சூரபக்தனுடன் நீண்ட காலம் போர் செய்தார். போரின் உச்சத்தில் முருகன் தன் வேல் ஆயுதத்தால் சூரபக்தனை தாக்கினார். சூரபக்தன் 2 பகுதிகளாக பிளந்தான். ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாகவும் மாறியது. முருகன் அந்த மயிலை தன் வாகனமாகவும் சேவலை தன் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். இந்த வெற்றியால் தேவர்கள் மீண்டும் சுதந்திரம் பெற்றனர். உலகில் தர்மம் நிலை பெற்றது. இந்த நிகழ்வு கந்த சஷ்டி விழாவாக இன்றும் கொண்டாடப்படுகின்றது. முருகனின் சிறப்புகள்: 6 முகங்கள் 6 குணாதிசயங்களை குறிக்கும். 12 கைகள் பல்வேறு ஆயுதங்களை ஏந்தியவர். வாகனம் மயில், கொடி சேவல், ஆயுதம் வேல். முருகன் 6 படை வீடுகளில் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருவாவினன்குடி, திருவோரகம், திருத்தணி மற்றும் பழமுதிர்ச்சோலையில் வீற்றிருக்கிறார்.